மானாமதுரை காவல்துறையிலிருந்து ஆகாஷ் டெலிசன்கிற ஒரு பட்டதாரி மாணவனை மார்ச் 8ஆம் தேதி கைது செய்து விசாரணைங்கிற அடிப்படையில் அடித்து சித்திரவதை செய்து கொலை செய்திருக்கிறார்கள். அது கோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டிலிருந்து எஸ்சி ஆக்டிலும் பதிவு பண்ணணும், கொலை வழக்கிலும் பதிவு பண்ணணும்னு சொல்லி உத்தரவு போட்டும் கூட இன்றோடு 100 நாள் ஆகிறது. திமுக அரசு எந்த வேலையும் செய்யலை. தவாக அரசும் அப்படி இருந்துடக்கூடாது என்பதற்காக இன்று மக்கள் அதிகார ஒருங்கிணைப்பில் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் திரட்டிக் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்கிறோம். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் மதுரையிலும் இன்று நாங்கள் இங்கே ஆட்சியாளர் மனு கொடுத்துட்டு உங்களை மத்தியில் நாங்கள் பேட்டி கொடுக்கிறோம். குறிப்பாக லாக்அப் படுகொலை என்பது இன்றைக்கு அதிகரித்து வருகிறது. 5 ஆண்டுகளில் எடுத்துக்கிட்டோம்னா ஏறக்குறைய 31 லாக்அப் படுகொலை பதிவு செய்யப்பட்டது அடிப்படையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கு. குறிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா 40% மேல் பழங்குடி மக்களும் தலித்து மக்களும் தான் அதிகமாக அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இது ஏற்கனவே நமக்கு என்ன உணர்த்துகிறதுனா, குறிப்பாக தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் ஜாதி ஆணவ படுகொலை நடக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கிறோம். சாதி ஆதிக்கங்கள் நிறைந்திருக்கிறதையும் பார்க்குறோம். சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய துறையான காவல்துறையே இப்படி லாக்அப் படுகொலையில் குறிப்பாக பட்டியலின மக்களை அதிகமாக அடித்து கொலை செய்வது என்பது ஜனநாயகத்தை படுகொலை செய்வதற்கு சமமானது. குறிப்பாக அந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையை ஒரு நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு கூட அவர்கள் அந்த எப்படி ஏங்கியிருப்பார்கள், எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார்கள் என்பதை நம்ம பிள்ளை பற்றவங்களுக்கு தெரியும். அந்த மனவேதனையோடு நியாயம் கேட்கிறார்கள். நீங்கள் அரசாங்கம் சொன்னது மாதிரி எஸ்சி ஆக்கி போட்டிருக்கீங்க, கொலை வழக்குன்னு போட்டிருக்கீங்க, ஆனால் யாருன்னு போடலை, யாரையும் கைது செய்யவில்லை என்றால் எப்படி எங்களுடைய பிள்ளையுடைய அல்லது எங்களுடைய மனசு சாந்தி அடையும்? எனவே உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த திலீபன் உட்பட ஆய்வாளர் திலீபன் உட்பட 16 பேர் அந்த துறையில் சம்பந்தப்பட்டிருக்காங்க. காவல்துறையில் அவங்க 16 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யணும், கைது செய்யணும் என்பது அவங்களுடைய கோரிக்கை. இதில் ஏன் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. சாதாரண ஒரு சாதாரண ஒரு இதுவே ஒரு மேட்டுக்குடி மக்களோ ஒரு அதிகாரி வீட்டு பிள்ளையோ செய்திருந்தால் இவ்வளவு தாமதப்படுத்துவார்களா? அப்போ ஏன் பட்டியலின மக்கள், தலித்து மக்கள், பழங்குடி மக்களுடைய உயிர் மட்டும் என்ன அவ்வளவு ஏன் மலிவாக இருக்கிறது? அரசாங்கம் ஏன் அலட்சியப்படுத்துகிறது என்பதுதான் இந்த அடிப்படையில் இந்த கோரிக்கையை மக்கள் அதிகார கழகம் முன்னெடுத்திருக்கிறது. ஏறக்குறைய ஜனநாயக சக்திகள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இனிமேலாவது இந்த லாக்அப் படுகொலையும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். குறிப்பாக அதுக்காக அரசாங்கம் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. எல்லா ஸ்டேஷன்லையும் சிடிசி கேமரா பதிவு பண்ணுங்க, விசாரணைக்கும் போது கேமரா பதிவு பண்ணுங்க, எந்த ஸ்டேஷன்லையும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் உடனடியாக அவர்கள் மீது ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுங்க என்பதையெல்லாம் ஒரு உத்தரவு போட்டும் கூட இந்த அரசாங்கம் அதை பின்பற்றப்படவில்லை என்றால் இப்போ மக்கள் போராட்டத்தான் தீர்வா? இப்படி எல்லா பிரச்சனைக்கும் மக்கள் போராடி கொண்டு இருக்க வேண்டுமா? சட்டத்தின் ஆட்சிங்கிறது அடிப்படையே ஒரு ஜனநாயகத்தை நிறுவக்கூடியது. சட்டத்தை மீறக்கூடியவர்கள் மக்கள் மீறினா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். காவல்துறையை அல்லது சட்டத்தை அமல்படுத்துகிற அதிகாரிகளை மீறுவது என்பது இந்த ஜனநாயகத்துக்கு பிடித்திருக்க கேடு. அது இன்றோடு இந்த ஆகாஷ் டெலிசனோட முடிவுக்கு வர வேண்டும். அந்த பெற்றோருடைய மனசு அவர்களுடைய பாடியை வாங்கி அவர் நிம்மதியை அடக்கம் செய்வதற்கு இந்த தவேக அரசு உடனடியாக முன் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அந்த அடிப்படையில் தான் இங்கே மனு கொடுத்திருக்கிறோம். மக்கள் அதிகார கழகம் மாநில செயலாளர் தோழர் குருசாமி.